மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக நேற்றைய நாளிலே நாம் பார்த்த அதே வசனத்தை தான் இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். அதே வார்த்தையை நான் மீண்டும் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக. நேற்றைய நாளிலே துதியின் சத்தத்தை நீங்கள் உயர்த்துங்கள் என்று அந்த தலைப்பிலே நாம் வார்த்தையை தியானித்தோம். இன்றைக்கு கர்த்தருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். கர்த்தருடைய அதிசயங்களை விவரித்து நீங்கள் பிறருக்கு சொல்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தகாரத்தின் இருள் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் அவருடைய சொந்த ஜனமாகவும் பரிசுத்த சாதியாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். உங்களை அந்தகாரத்தின் இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்ததன் நோக்கம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அவர் செய்த புண்ணியங்களை, அவர் செய்த நற்செயல்களை நீங்கள் பிறருக்கு நற்செய்தியாய் அறிவித்து சொல்லி எப்படியாகிலும் உங்கள் மூலமாக ஒரு சிலரையாகிலும் ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிறதிலே ஆண்டவர் சிந்தை உள்ளவராயிருக்கிறார். 96ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 96ஆம் சங்கீதம் 2-3 வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், விவரித்து சொல்ல வேண்டும். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். 103ஆம் சங்கீதத்திலே நாம் சொல்லுகிறோம் அல்லவா, ஆத்துமாவே நன்றி சொல், முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் ஒருபோதும் மறவாதே. அவர் என்ன நன்மை செய்தாரா? பாவங்களை எல்லாம் மன்னித்தார், அவைகளை எல்லாம் குணமாக்கினார், உன்னுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் விழிசூட்டி அழிவுக்கு சமானமாக உன் வயதை வாழ வயது போல் ஆக்கினாரே. உனக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறாரே. நிர்வாணியாய் காணப்பட்ட உனக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை, பரிசுத்த வஸ்திரத்தை தரிப்பித்து உன்னை சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறாரே. ஆண்டவர் செய்த நற்கிரிகளை, ஆண்டவர் செய்த அதிசய காரியங்களை நாம் பிறரிடத்திலே விவரித்து சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காகவே அந்தகாரத்தின் இருளில் இருந்த உன்னை அதற்காகவே ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தார். எனவே நற்செய்தியை நீங்கள் பிறருக்கு சொல்லுங்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிறருக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். அவர் செய்த நற்கிரியைகளை பிறருக்கு சொல்ல வேண்டும். சொல்லாதவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. சுவிசேஷத்தை அறிவிக்காதிருந்தால் அவர்களுக்கு ஐயோ வேதம் சொல்லுகிறது. இந்த கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இன்னும் காலதாமதம் செய்யாமல் நீங்கள் பிறரிடத்திலே சொல்லுங்கள். அவர் செய்த அதிசயங்களை பிறருக்கு சொல்லுங்கள். காண்போரிடத்திலே சொல்லுங்கள். உங்களை விசாரிக்கிற இடத்திலே சொல்லுங்கள். எப்படி உங்கள் நிமித்தமாக ஒருவரையாவது ஆதாயப்படுத்த
கூடியவர்களாய் காணப்படுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு நன்மையானவர்களை செய்வார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, விண்ணுக்கு மண்ணுக்கு உரியவரே, எங்களுக்கு போதுமானவரே, அந்த காலத்தில் இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு எங்களை வரவழைத்த எங்கள் நல்ல தகப்பனே, உடைய புண்ணியங்களை ஆண்டவரே கேட்கிற உடைய பிள்ளைகள் யாவரும் அறிவிக்கும்படியாக, நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக யாவரும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அவர் உங்களுக்கு செய்தவைகளை விவரித்து பிறருக்கு சொல்லுங்கள் என்கிற வார்த்தைப்படியாக விவரித்து சொல்லக்கூடியவர்களாய் அதிசயங்களை பிறருக்கு சொல்லி எப்படியும் ஆண்டவரே சோத்திரம் அவர்கள் நிமித்தமாக ஒரு சிலராகிலும் ஆண்டவருடைய வந்து சேரக்கூடியவர்களாய் காணப்பட, அதற்காக ஆண்டவரை பிரயாசப்பட, ஆண்டவருக்கு தக்கதான பலனை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேனப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்து. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.